ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் சார். குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, குரு வந்து ரொம்ப மென்மையானவர், சோதிக்க மாட்டார், அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது. அந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார்? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல காரியங்களை எதை தொடங்கணும்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்கரத்துலேயும் போவார், அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும். சமீபத்தில் கூட சனியினுடைய வக்கர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ வக்கரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேபிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் அடுத்து ஒரு 73 நாட்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த வக்கர பயிற்சின்றது கொஞ்சம் விசேஷமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொட போகிறார். ஸோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும். அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் சுபகிரகம் உச்சமடைதுனாலே ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த பீரியடை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்தில் இருக்காங்களா? ஸோ உச்சம் அப்படின்னு சொல்கிறத விட நிச்சயமாக சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம கிராம பகுதிகள்ன்றதை விட நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்கணுன்னா ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம், குரு பலன் வரட்டும் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது. ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா ஸோ பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். நீங்க 5 ராசிகள்னு சொன்னதும் மற்ற 7 ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குரு ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு 3 7 10 கணகனுக்கு 5 7 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ கணகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு 5வது பார்வை 7வது பார்வை 9வது பார்வையாக 3 பார்வையை குரு பார்ப்பாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும். அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சமாக வர்றதுனால, உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு. அதில் ஒரு 5 பேர் நான் எனக்கு தாண்டா ரொம்ப நிறைய கொடுப்பாரு, இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில், அந்த மாதிரி அந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில். கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த 5 ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று புலம்பிட்டே தான் இருப்பாங்க. ஐயோ இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் படி இன்னும் சனி பயிற்சியே நடக்கல, இப்போ அதிசார குரு பயிற்சி வேற நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? 12 ராசிக்காரர்களில் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நீங்கள் யார்கிட்ட பேசி பார்த்துருந்தாலும் சரி, இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுபவித்த வழி மாதிரி யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்துவாங்க, அவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்துட்டேன் அல்லது பொருளை இழந்தேன்
அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில உயிரிழப்புகளை நான் சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 7.5 சனி அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா ஒரு கடுமையான காலம் தான். 1000 மாறுதல் சனி பகவான் நீதிமான் நல்லதை செய்வார் அப்படின்னு சொன்னாலும் கடவுளோட படைப்புல இறைவன் யாரையுமே நம்மளை அப்படி படைக்கல. கடவுள் எல்லாரையுமே சராசரி மனிதர்களாக ஆசைகளையும் பாசத்தையும் உணர்வையும் உணர்ச்சியும் உள்ளடக்கித்தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். அப்படின்னும் போது சரியது தவறுது என்பதை நாம் தீர்மானிக்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய கிரகங்கள் தீர்மானிக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருமே இன்னலுக்குள்ள ஆளாகிறோம். ஸோ அப்படிதான் மகராசிக்காரர்களும். ஸோ ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் 2ல் வந்திருக்கக்கூடிய ராகு, 8ல் இருக்கக்கூடிய கேது, கோச்சாரப்படி சர்ப்பதோஷம். இதுக்கிடையில கடந்த குரு பயிற்சி 6ல் வந்து உட்கார்ந்துருச்சு. அப்போ சகட குரு 6ல் குரு வந்ததுலேருந்து மகராசிக்காரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாத காலமாக கடுமையான பணத்தட்டுப்பாடுல பிரச்சனை, வம்பு வழக்குகள் சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. ஸ்டேஷன் போகாத குடும்பம் ஸ்டேஷன் போயிருக்கும், கோர்ட்டுக்கு போகாத குடும்பம் கோர்ட்டுக்கு போகும், தேவையில்லாத பஞ்சாயத்துக்கெல்லாம் போய் மாட்டியிருப்பாங்க. அதே மாதிரியான சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. எப்படா விடியல் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தான் கடவுளா பார்த்து ஒரு மிகப்பெரிய பிரீத்திங் பீரியடை கொடுக்குறார். இந்த காலகட்டம் என்பது இந்த அதிசார குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் அவர்கள் பட்ட வழிகளுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய மருந்தை தரக்கூடிய காலம். 7ஆம் இடத்தில் குரு வரார். 7ல் உச்சம் பெற்ற குரு வரக்கூடிய காலம் என்பது ராசியை குரு பார்க்கிறார். அப்போ ராசியவே குரு பார்க்கும் பட்சத்தில் குருவினுடைய பார்வை சந்திரன் மீது பதியும் பொழுது அவருடைய உடலும் மனமும் தெளிவடையுது. முன்னாடி நான் ஒரு ராசிக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ரெஜனவேட் ஆகிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடும். ஒரு எண்ணங்களை புனிதப்படுத்தும், உடலை புனிதப்படுத்தும், சிந்தனைகளை புனிதப்படுத்தும். மகராசிக்காரர்கள் ஒரு டைம் டிராவல் பண்ணி ஒரு புது உலகத்துக்குள்ளே கொண்டு போய் தூக்கிட்டு போய் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயாடா இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அனுபவித்தோம், நம்ம வாழ்க்கையிலேயே அவ்வளோ பெரிய நெருக்கடிகளை சந்தித்தோம், நம்ம வாழ்க்கையே அவ்வளோ சந்தோஷமானதாக இருக்குது அப்படின்பதை உணரக்கூடிய வருடமாக இந்த வருடத்தினுடைய தொடக்கம், அதாவது இந்த அதிசார குருவினுடைய தொடக்கம் என்பது அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. 7ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவால் பல சுபகாரியங்கள் மகராசிக்கு நடக்கும். குறிப்பாக 7ஆம் இடம் அப்படின்றது திருமணஸ்தானம் அப்படின்றதுனால பல திருமணங்கள் இந்த காலகட்டங்களில் கைகூடும். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள். தம்பதியர்களுக்குள்ள இணக்கமும் உறவும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். காதலர்கள் பல பேர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இப்ப முடியுமா தோ முடியுமா, இன்னைக்கு போனா பேச மாட்டேது, நாளைக்கு போனா பிரச்சனை, ஒரு நாள் ஒரு பஞ்சாயத்தா இருக்கே அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த அந்த லவ்வர்ஸுக்குள்ளெல்லாம் இருந்த சிக்கல்கள் சரியாகும். அவர்களுக்குள் புரிதல் ஏற்பட்டு அந்த காதல் திருமணத்தில் முடியக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். 7ல் குரு வர்றது ஒரு சூப்பரான பீரியட் மகராசிக்கு. இந்த நேரத்தை அவங்க நல்லா பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். இப்போ குரு எந்தெந்த வீட்டில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு? ஏன்னா 7வது வீட்டில் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, காதலுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் எந்தெந்த வீட்டை குரு பார்க்குறாரு சார்? மகராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 3வது இடத்தை குரு பார்க்குறதுன்றது ஒரு புதிய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள இருந்த பயம், பலவீனம், குழப்பங்கள் எல்லாமும் சரியாகும். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க யோசிக்கிறதுக்கு பயப்பட்டாங்களோ, எந்த விஷயங்கள்லாம் அவங்க செயல்படுத்தணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு ஒதுங்கி இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் துணிவோடு செயல்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நிறைய பொருளாதார முதலீடுகளை செய்யக்கூடிய காலம். இந்த காலகட்டங்கள்லாம் மகராசிக்காரர்கள் கண்ணை மூடிக்கிட்டு எது வேணாலும் செய்யலாம், இதை தான் பண்ணணும், இதுதான் செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நல்லதுன்னு எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி 3வது நபர்கள்ட்ட இருந்து வந்த போட்டி பொறாமை இந்த 8 வருஷம் மகராசியை நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, சார் நான் சம்பாதிக்கிறதே 10 ரூபா தான் சார், வெளியிலேருந்து பார்க்குறோம் ஏதோ 1000 ரூபா எடுத்துன்னு போய் வச்சுருக்கோம்னு சொல்லி இவன் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி என்னை எதிரியெல்லாம் கிளப்பி விட்டான் சார். இது கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க எல்லாரும். அவன் போய் கேட்டோம்னா அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அவன் தான் சொல்லுவான், ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களாம் பண மூட்டையா இருக்குன்றான், வீட்டு உள்ள பார்த்தா தானே தெரியுது நம்ம சொல்லுவான். அந்த மாதிரி ஸோ இந்த பீரியட் மகரம் அப்படிதான் அனுபவிச்சிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியில பாக்குறவங்களுக்கு ஜம்முன்னு அவனுக்கு என்ன பாக்குறேன், அவனுக்கு என்ன பாக்குறேன், ஜம்முன்னு போறான் ஜம்முன்னு வரான் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் பலிதமா மாறப்போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டதை அவங்க வந்து அப்படி பேசினாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்ட மகராசிக்காரர்கள் இனிமேல் அப்படிதான்டா இருக்கும் அப்படின்றத உணரக்கூடிய தருணத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுப்பாருமா. அதே மாதிரி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உச்சம் பெற்ற ஒரு லாபத்தை பார்க்கும்போது பணத்தில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த பீரியட்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பணத்தை நிறைய கையில வச்சு அவங்க அப்படியே தாங்கி செலவு என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடத்துல அந்த அமைப்புகள் ஏற்படுத்தும். ஸோ அவங்களுக்கு அபரிதமான பணம் வரும்ன்றதை தாண்டி தன்னுடைய தேவைக்கு மிகுதியான பணத்தை கடவுள் கொடுப்பார். முக்கியமான தேவைகள் இருக்கு சார், நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், ஒரு நல்ல ஒரு ஊராம் தங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகளை கடவுள் நிச்சயமாக பூர்த்தி பண்ணியே தருவாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு அடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரி ராசியை குரு பார்க்கறதுனால உடல்ல பிணிப்பேடைகள்ல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்க
இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள், மனநோயில் சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். மகராசிக்காரர்கள் இந்த 8 வருஷத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பல பேர் மனநோயாளியாக நிச்சயமாக வாழ்ந்திருப்பார்கள். சொல்லனா துயரம்னு ஒன்று இருக்கும் அவங்க வாழ்க்கையில். அந்த 7.5 சனியில் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வெளியில் சொல்லிட்டு அந்த கவலைகள் எல்லாம் மாறுபடும். ஆனால் அந்த 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 வழியை கூட சொல்ல முடியாத வழியாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு மாறி அது ஒரு டெப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரியான மனநல மருத்துவர்களை சந்தித்திருந்த மகராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல தீர்வை ஆண்டவன் கொடுப்பான். பயப்பட வேணாம். வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நம்ம இதை இழந்துட்டோமே, நம்மளால திரும்ப நம்ம இழந்ததெல்லாம் உருவாக்க முடியுமா, அல்லது நமக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் கடவுள் சத்தியமாக நல்ல பலனை தந்தே தீர்வார். பயந்த வரைக்கும் போதும் ஒரு தைரியம் வந்துருமா. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போனா அவ்வளவு தைரியம் இருக்கும். 1000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தை குரு பகவான் கொடுப்பார். எதையெல்லாம் மகராசிக்காரர்கள் இழந்தார்களோ, எந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வேணும்னு அழுதாங்களோ, எந்த விஷயங்கள்லாம் அவர்களை காயப்படுத்தியதோ, அந்த விஷயங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பெயர்ச்சி சத்தியமாக அமையும். 2வது முக்கியமாக பார்க்கும் பொழுது அந்த 7 குரு இருக்கிறதுனால நல்ல உறவுகள் அமைவார்கள், நல்ல நண்பர்கள் அமைவார்கள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய அறிமுகங்களால் அவருடைய வாழ்க்கைக்கு புகழும் பெயரும் வந்தே தீரும். அப்போ பட்டம் சார்ந்து, பதவி சார்ந்து, பெயர் சார்ந்து, புகழ் சார்ந்து எல்லாமே அவர்களுக்கு வெற்றி தான். இதுதான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, நிம்மதியா இருங்க, நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். நம்ம என்னதான் நல்லா இருக்கு, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே அவங்க பட்ட கஷ்டம் சொல்லவே முடியாது. இனிமே இவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் கவனமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கலாம்? மகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த கொஞ்சம் மறக்கக்கூடாது. குரு நமக்கு சாதகமாக வந்திருந்தாலும் 7.5 சனி இன்னும் வாக்கிய பஞ்சாங்கப்படி முடியல. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதீத ஆட்டம் இருக்கக்கூடாது. நல்லதே இப்போ நடந்தால் கூட தயவு கூர்ந்து அமைதியாகவே இருங்க. முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. எதிராளியினுடைய பார்வைக்கு நீங்கள் அமைதியாக போனால் சரி. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே அதை பார்த்து பொறாமப்படுறதுக்கு 10 பேர் இருப்பான். அது மகராசிக்கு மட்டும்தான் நடக்கும் அதிகமாக. அப்போது இது எல்லா ராசிக்கும் ஒரு பக்கம் பொதுவாக இருந்தாலும் இந்த 7.5 சனி உங்களுக்கு இது நடந்ததுனால பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அப்போது இந்த சனி முடிகிற வரைக்கும், அதாவது ஒரு பக்கம் குரு நல்லது செய்தாலும் மகரத்துக்கு ஜாதகப்படி 7.5 சனி வாக்கியப்படி முடியாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் 7.5 சனி காலம் என்பதால் எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. ஒரு விஷயம், அகல கால் வைக்கக்கூடாது. ஆடா வந்துருச்சுடா நமக்கு நேரம் சொல்லிட்டு 100 ரூபா கையில் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய்க்கு போய் நீ பொருள் வாங்குறதோ, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி சரியான டைம்ல அண்ணன் சொல்லிட்டாரு 4 பிளாட்டை வாங்கி போடுறா பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறதோ, இதெல்லாம் தயவு கூர்ந்து இருக்கக்கூடாது. மகராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 8ல் கேது வரும்பொழுது கொடுக்கல் வாங்கல கவனம். பணம் கொடுக்கறது, பணம் வாங்குற விஷயங்கள்லாம் கவனம். இந்த டைமில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ சிபாரிசு செய்கிறதோ இருக்கக்கூடாது. 2வது இந்த ஆன்லைன் கேமிங் அண்ட் சூதாட்டம் சார்ந்த விஷயங்களில் மகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பங்குச்சந்தை முதலீடுகளில் அடுத்த ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் பெரிய தொகைகளை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா அதை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும். தயவு கூர்ந்து இதில் கவனம். ஒரு பக்கம் இது எல்லாத்துலேயும் நம்ம ஓரலாக பார்த்தாலும் கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதையும் மறக்கக்கூடாது. 2ல் ராகு, 8ல் கேது இப்படி இருந்துச்சுன்னா நாகதோஷம். நாகதோஷம் இருந்தால் என்ன பண்ணும், இல்லற வாழ்க்கையில் எதையாவது சில சிக்கல்களை கொண்டு வரலாமா அப்படின்னு பார்க்கும். அப்போது கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் புரிதலோடு இருங்க. ஒரே ஒரு பர்சனல் அட்வைஸ், புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள்ட்ட தயவு கூர்ந்து கொஞ்சம் பக்குவத்தோடும் பதத்தோடும் பழகிட்டா போதும். உங்களை பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கோ. கண்டிப்பாக சார். எல்லாமே இந்த குரு கொட்டி கொடுக்க போகுதுன்னு நினச்சி ரொம்ப ஆட வேண்டாம். கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, நிதானமாக இருங்க, அதுவே போதும்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? மகராசிக்காரர்கள் துர்க்கை வழிபாடுகளை செய்வது ரொம்பவே நல்லது. ஏன்னா கோச்சார ரீதியாக அவர்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை கோயில் எதாக இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி சாற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாட்டி 2 அகல் தீபம், ஜோடி தீபம் ஏற்றி மனதார அந்த அம்பிகையை, அந்த துர்க்கையை பிரார்த்தனை செய்யும் பொழுது மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி எல்லாமும் விலகக்கூடியதாக இருக்கும். ஸோ முடிஞ்சா நேரம் கிடைக்கும் பொழுது அமாவாசை நேரத்தில் ஏதாவது ஒரு உக்கரமான தெய்வத்தினுடைய கோவில் போயிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி தன் தலையை சுற்றி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூளத்தில் சொருவுங்க. அப்படி இல்லாட்டி ஓரமாக ஒதுக்குப்புறத்தில் வச்சு உங்கள் காலால் கூட அதை மிதிச்சுட்டு அந்த பாதத்தை கழுவுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எதாக இருந்துச்சுன்னா அது விலகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மகராசியை பொறுத்த வரைக்கும்
கண் திருஷ்டி எனக்கு இல்லாமல் இருந்தால் போதும்னு தான் வேண்டிக்கணும் அந்த காலகட்டத்தில். ஒன்றுமே இல்லைனாலும் அவனுக்கு என்ன குறைந்தா இந்த 7 சனி ஃபுல்லாக பேசியே காலி பண்ணியிருப்பாங்க மகரத்தை. பேசியே முடிச்சு விட்டுருப்பாங்க. அதேதான், ஒன்றுமே இல்லைனாலும் அவனுக்குன்னு சொல்லும்போது இவன் ஒன்றும் இல்லாதவங்க கூட தானா அப்படி நிமித்தி நடக்கும்பொழுது அவனை நெஞ்சு மேலே குத்தலான்னு சொல்லி பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்குச்சு. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு இந்த ஒரு வழிபாடை செஞ்சாலே போதும், சூப்பராக இருப்பாங்க. மகரத்துக்குலாம் சரியான பீரியட் வந்து போச்சு. இனி வெற்றி உங்கள் தான், ஜாலியாக இருங்க. இந்த அதிசார குரு பயிற்சி வந்து 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லதும் நடக்கும், நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்காக. ரொம்ப நன்றிமா. ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ மேலும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றி அடையும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.